தமிழகத்தை பொறுத்தவரை இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் இரவு நேரத்தில் மழையானது பதிவாக வாய்ப்புள்ளது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிக்கான வானிலை முன்னறிப்பு. அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் மாலை அல்லது இரவு வேளையில் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 34°C ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 27°C ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனலுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகளில் 13ஆம் தேதி வரை மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய தென் தமிழக கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 km வேகத்திலும், இடையிடையே 55 km வேகத்திலும் வீசக்கூடும். வங்கக்கடல் பகுதிகளில் தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகள், மத்திய வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் வடக்கு ஆந்திரா கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 km வேகத்திலும், இடையிடையே 55 km வேகத்திலும் வீசக்கூடும். அரபிக்கடல் பகுதிகளில் மத்திய மேற்கு அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 km வேகத்திலும், இடையிடையே 65 km வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவிக்கப்படுகிறார்கள். கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழையின் அளவு: நீலகிரி மாவட்டம் பந்தலூர், நீலகிரி மாவட்டம் சிறுமுள்ளி, கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லார், நீலகிரி மாவட்டம் பாரியூர் தலா 4 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. சேலம் மாவட்டம் மேட்டூர் 3 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. சென்னை மாவட்டம் கத்திபாக்கம், சென்னை மாவட்டம் மணலி தலா 2 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் பஜார், நீலகிரி மாவட்டம் மேல்கூடலூர், கிருஷ்ணகிரி மாவட்டம் கேஆர்பி அணை, தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி, சென்னை மாவட்டம் திருவெற்றியூர் தலா 1 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.